கைஸ் கொடைக்கானலோட டவுனுக்குள்ள ஒரு சூப்பரான பட்ஜெட் ஹோம் ஸ்டே சொல்கிறேன். ஃபேமிலிக்கும் கப்புள்ஸ்க்கும் இது பக்காவாக இருக்கும். செம்ம அழகாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட் இருக்கும். இந்த இடம் சேஃபான இடம், பயப்பட அவசியம் இல்லை. பக்கத்தில் டவுன் இருக்குது, பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது. எல்லா வசதியும் டவுனில் இருக்குது. எந்த தொந்தரவும் இல்லை. மெயினான இடத்துல நாங்கள் இருக்கோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனு விக்ரம். கைஸ், நம்ம இப்போ கொடைக்கானலில் இருக்கோம். கொடைக்கானல் வரவங்க, சுற்றி பார்க்க வரவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டே பண்ணணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. ஸ்டேக்காக எங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தேடி கண்டுபிடிப்பாங்க. கரெக்டான ஸ்டேயில் போய் தங்கன்னு நினைப்பாங்க. அது பட்ஜெட் வைஸாக இருக்கணும், ஃபேமிலிக்கு நல்ல சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்டே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொடைக்கானலில் ஒரு பட்ஜெட் ஸ்டே, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, கப்பலாக வந்தாலும் சரி, 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொடைக்கானலோட பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். கொடைக்கானலோட பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் இந்த ஸ்டே இருக்குங்க. வாங்க ஸ்டேக்கு போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனு விக்ரம் கைஸ். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதோட ஸ்டேக்கு போகிறோம். நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் வாக் பண்ணி அப்படியே நீங்கள் நடந்தே போகலாம். இல்லை ஏதாவது டாக்ஸி வேணும்னாலும் டாக்ஸி பிடிச்சி போகலாங்க. நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணுறதுக்கு இடங்களாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே உள்ளே போய்க்கலாம். வாங்க இப்போ ஸ்டேக்கு போகலாம். உங்களை கூப்பிட்டு போகிறேன். இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு அப்படியே கீழே இறங்கி போகலாம். போகிற வழி எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டுறேங்க. கைஸ், இது பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை ரோடு. இந்த ரோடு வழியாக தான் நம்ம போகணும் காட்டேஜுக்கு. வாங்க அப்படியே கூப்பிட்டு போகிறேன். கைஸ், இந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதனால் ஃபேமிலியாக நீங்கள் வந்தாலும் சரி, கப்பலாக வந்தாலும் சரி, நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ஸ்டேக்கு தான் அவங்க வந்திருக்கேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம SKM ஹோம் ஸ்டேக்கு வந்திருக்கோம். இந்த ஹோம் ஸ்டே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருங்க. 1/2 கிலோமீட்டர் கூட வராது, ஒரு 450 மீட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் வாக் பண்ணி வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். நீங்கள் வெஹிக்கிளில் வரீங்கன்னா இந்த சைடு வரலாம். அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே அங்கே பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதுதாங்க சூப்பரான SKM ஹோம் ஸ்டே. ரொம்ப பட்ஜெட்டாக இருக்குங்க. ஃபேமிலி வந்தாலும் சரி, கப்புள் வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான பட்ஜெட் ஸ்டே. 1000 ரூபீஸ்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? ஒவ்வொரு ரூம்லாம் பார்த்தீங்கன்னா 1500. இந்த கொடைக்கானலில் இந்த ரூம் ஸ்டேக்கு பிரைஸ் மட்டும் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சீசன் வரும், சீசன் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறும் இறங்கும். வீக் டேஸில், வீக் எண்டில் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எப்போ வந்தாலுமே ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கிட்டு என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் உள்ள வாங்க. கைஸ், இந்த ஸ்டேவை நமக்கு அரேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் மை ஹாலிடேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ராவல் பார்ட்னர் தான். கொடைக்கானலில் ஏகப்பட்ட ஸ்டேஸ் இருக்குது. நீங்கள் கொடைக்கானல் வரணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஏற்ற மாதிரினா சூப்பரான ஸ்டேவோ அவங்களே உங்களுக்கு பிக் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க, இப்போ SKM ஹோம் ஸ்டேக்கு வந்தாச்சு. இப்போ உள்ள போலாம். ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு, உள்ள எப்படிப்பட்ட கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. வாங்க. SKM ஹோம் ஸ்டேங்க. உள்ள வந்த உடனே சூப்பரான ரிசப்ஷனுங்க. இங்க கிட்டத்தட்ட 16 ரூம் இருக்குங்க. 16 ரூம்ஸ் இருக்குது. 16 ரூம்ஸுமே ஃபேமிலிக்கு மட்டும்தான், ஃபேமிலி அண்ட் கப்புள்ஸ்க்கு மட்டும்தான். பேச்சுலர்ஸ்க்கு இங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபேமிலி அண்ட் கப்புள்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. 16 ரூம் இருக்கு. வந்த உடனே இதான் ரிசப்ஷன். ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்கு. சரிங்களா? இங்கே ஒரு ரூம் இருக்கு, இங்கே ஒரு ரூம் இருக்கு. இதுக்கு அடுத்த பில்டிங்கில் 3 ரூம் இருக்கு. சரிங்களா? மொத்தம் 16 ரூமு அப்படியே மேலே கட்டி வச்சிருக்காங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ரூம் பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டார்டிங் சொல்றாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் எல்லாமே அப்பப்போ சேஞ்ச் ஆகும். ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க இந்த ரூமை பார்க்கலாம். சரிங்களா? 1500ங்க. நல்ல ஃபேமிலி ரூமு, ஒரு கப்புள் ரூம். சரிங்களா? நல்ல சூப்பராக பெட்டு போட்டிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரூம் ரொம்ப நல்லா நீட்டாகவே இருக்குதுங்க. சரிங்களா? முன்னாடி ஒரு டிவி வச்சுருக்காங்க. டிவி ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கணும், நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு. சரிங்களா? பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல ஷவரு, அதே மாதிரி ஹீட்டர் போட்டிருக்காங்க. 24 ஹவர்ஸ் ஹீட்டர் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இங்கே இருக்கலாம். கப்புள்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஒரு சூப்பரான இடங்க. சரிங்களா? இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செக்டரில் ஒரு 2 ரூம் இருக்குது. அதில் 2வது ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 102வது ரூமு. உள்ள பார்த்தீங்களா
சூப்பருங்க, பக்கா. இதுவும் பார்த்தீங்கன்னா கப்பல் ரூம் தான், 2 பெட்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட் வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு ஃபேமிலியில் ஒரு 3 பேர் வரீங்க அப்படின்னா, பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ரூம்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1000-1500 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ரூம்லேயும் டிவி இருக்குது, ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளான பெட்டு. அந்த ரூமில் நல்ல ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க, நல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட பொருள் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நல்ல வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவரு, அப்படியே ஹீட்ரு எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1500ன்றது ஒரு ரொம்ப பட்ஜெட்டான விஷயங்க. ஏன்னா கொடைக்கானலுக்கு வரவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நாளில் வந்து ஸ்டே பண்ணிட்டு சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. லீவ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டேக்குன்னு நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் தேவையில்லை. 1000 ரூபீஸ்லேருந்து 1500, 2000 எல்லாமே ரூம் கொடுக்குறாங்க. நான் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ரூமை காட்டுறேன். அதில் 3 ரூம் இருக்கும். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக வரும்போது கண்டிப்பாக அது நல்ல பட்ஜெட்டாக இருக்குங்க. வாங்க காட்டுறேன். நல்ல ப்ரைமான ஒரு லொக்கேஷனில் தாங்க இருக்குது, சரிங்களா? அதனால் இது பக்கத்தில் இருக்க இடங்கள் ஃபுல்லாகவே குடியிருக்கிற மக்கள் தான். ஸோ உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 வருஷம் பழமையான பில்டிங்கு, நல்ல கல் கட்டடம், பயங்கரமாக இருந்துச்சு. காலையில் ஒரு பயங்கரமாக ப்ராங்க் பண்ணிட்டாரு. என்ன ப்ராங்க் பண்ணாருன்னா, ராம் படம் இங்கே தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் நம்பிட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சொன்னார் இது ப்ராங்க் தம்பி அப்படின்ட்டாரு. கைஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கல 2 ரூம் பார்த்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலிக்கு நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு ரூமு. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக வரீங்கன்னா இதை மொத்தமாக எடுத்துக்கலாம், இல்லை கப்பலாக வரீங்கன்னா இங்கே தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாங்க, இது ஒரு புது பில்டிங் வேறு. வாங்க உள்ளே வாங்க காட்டுறேன். சூப்பருங்க, பக்காங்க. உள்ளே வந்த உடனே ஒரு நல்ல ஹாலுங்க, ரொம்ப நீட்டான ஹாலு. இந்த சைடில் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி வந்தோடனே ஒரு சின்ன ஹாலில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். ஃபேமிலியாக நீங்கள் வர்றீங்கன்னா இங்கேயே உட்காந்து சேர்லாம் கொடுத்துட்றாங்க. உட்காந்து சேட் பண்ணுறது, ஏதாவது விளையாடுறது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ரூம் இருக்குங்க. 1, 2, 3. இது கொஞ்சம் சின்ன ரூமு, இது 2மே நல்ல பெரிய ரூமுங்க, சரிங்களா? இந்த 3 ரூமே நீங்கள் மொத்தமாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி தனித்தனியாக எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் 4500 ருபீஸ் சொல்கிறாங்க. இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸானு. பட் கொடைக்கானலில் மட்டும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. ஸோ ஃபோன் பண்ணி நல்லா என்கொயரி பண்ணி இந்த ப்ரைஸா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. பட் இங்கே ஆஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு 1000-1500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4500. வாங்க உள்ள ரூமை காட்டுறேன். மொத்தம் 3 ரூமே, சரிங்களா? மொத்தம் 3 ரூமே 4500. இந்த ரூம் 1000 கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த ரூமு 1000 கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றுனா, சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரூம்குள்ளே போகலாம். சூப்பருங்க, செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டுங்க, சரிங்களா? நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டு, எல்லாமே நல்லா நியூவாக இருக்குது, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சூப்பரான ஒரு கிளாஸட்டுங்க, அற்புதம், சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளக் பாயிண்ட்டு நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். கூடவே ஒரு சூப்பரான டேபிள் வச்சுருக்காங்க, சரிங்களா? டேபிளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டீ காஃபி எதாவது சாப்பிட்றதா இருந்தால். அப்படியே உள்ளே போனீங்கன்னா அங்கே ரெஸ்ட் ரூமுங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹீட்ரு, 24 ஹவர்ஸ் ஹீட்டர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்குது, நல்லா ஹீட்டராக வருதுங்க, சரிங்களா? இது எல்லாமே இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ இந்த ப்ரைஸ் மட்டும் ஏறி இறங்கும். ஃபோன் பண்ணி மட்டும் கரெக்டாக கேட்டுக்கோங்க, சரிங்களா? இது ஒரு ரூமு. அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த ஹால்லேயே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அடுத்த ரூமுக்கு உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரூமுங்க, சரிங்களா? அதே மாதிரி சூப்பருங்க, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான பெட்டு. இப்படி அந்த ரூமில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ரூமில் இருக்குது, நீட்டாக இருக்குதுங்க, சரிங்களா? ஒரு சூப்பரான மிரரு, அப்படியே அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே தான், சேம் தான். வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, அதே மாதிரி ஷவர் இருக்குது, அதே மாதிரி ஹீட்டர் இருக்குதுங்க. பக்காவாக ஒரு ஃபேமிலி தங்கக்கூடியது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்குது ஒரு சின்ன ரூமு. அந்த ரூம் தான் 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கே, சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆஃப் சீசனில் தான். அதனால் ப்ரைஸ் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. வாங்க உங்களுக்கு இந்த சின்ன ரூமை காட்டுறேன். சின்ன ரூமை பார்க்கலாம். சின்ன ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கக்கூடிய ரூமு. சிங்கிள் பெட்டு தான் போட்டிருக்காங்க, பட் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருந்துச்சோ அதே மாதிரி தான். சூப்பரான மிரர் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு. ஸோ அட்டாச் பாத்ரூமும் நல்ல பெரிய பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவரு, ஹீட்ரு இது எல்லாமே இருக்குதுங்க, சரிங்களா? அப்படியே ஒரு சின்ன காம்பேக்டான ரூம் வேணும்னா இது எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூமுமே 1500 சொல்கிறாங்க. இந்த ரூம் எப்படி செட்டப் இருக்கும் இதே மாதிரி தான் 3 பில்டிங்கில் கட்டியிருக்காங்க. மேலே ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரு. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வியூ தெரியுங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க மேலே போகலாம். நல்ல ஹைட்டான பில்டிங்க,
3 floor இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஹைட்டாக இருக்கும். மேலே நின்று பார்க்கும்போது பக்காவான ஒரு வியூ கிடைக்கும். அந்த நைட் ஜவுலரி பாக்ஸ் வியூலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். சன்ரைஸ் வீடியோலாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா, இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வேலி அதாங்க. சரிங்களா, ஆப்பிள் வேலிக்கு பின்னாடி தான் இந்த எஸ்கேஎம் ஹோம் ஸ்டே இருக்குதுங்க. நம்ம மேலே போய் பார்க்கும்போது நல்ல வியூ கிடைக்கும். நான் முன்னாடியே சொல்லும்போது கீழே பார்த்த அந்த பில்டிங்கோட அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் எல்லாமே கட்டியிருக்காங்க. வாங்க உள்ளே வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, இங்கேயும் 2 ரூம் இருக்குது. சரிங்களா, இங்கே ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம். சரிங்களா, அதுக்கு அடுத்த பில்டிங்கில் தான் அதில் ரூம் இருக்குது. இந்த 2 ரூமுமே எடுத்துக்கலாம். 1500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். உள்ள கெஸ்ட் இருக்காங்க. நம்ம மேலே போகலாம். மேலே போக போக நல்ல ஒரு வியூ கிடைக்குங்க. நான் சொன்ன மாதிரியே முன்னாடி எல்லா ரூமோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான். நைட் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க, இன்னெல்லாம் உட்காந்திங்கன்னா செம்மையான வியூ கிடைக்கும். சரிங்களா, மார்னிங் சன்ரைஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிறப்பான ஒரு இடம் சொல்லலாம். சரிங்களா, பக்காவாக உட்காந்து பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஃப்ளோர்லாம் இருக்குது. அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செம்பகனூர், இந்த சைடு இருக்கக்கூடிய மூஞ்சிக்கல், அந்த சைடு நாயுடுபுரம், அந்த சைடு தேனி, பெரியகுளம், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பரான சர்ச்சு தெரியுது பாருங்கள். பக்கா செம்ம வியூ, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, அப்படியே உள்ளே வாங்க. நான் முன்னாடி கீழே பார்த்த மாதிரி அதே ஸ்ட்ரக்சரில் தான் ரூம் இருக்குது. உள்ளே கெஸ்ட் இருக்காங்க. சரிங்களா, இந்த சைடு இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க ஹாலு, இங்கே 2 ரூமு, இது ஒரு சின்ன ரூமுங்க. சரிங்களா, கீழே எப்படி காமிச்சனோ அதே மாதிரி தான். அப்படி மேலே வாங்க, வியூவை பார்க்க போகலாம். நான் சொன்ன மாதிரியே 3 ஃப்ளோருங்க. 3 ஃப்ளோர் இருக்குது. 3 ஃப்ளோர்லேயும் ஒரே ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பக்காவான ஒரு வியூ கிடைக்கும். அழகாக இருக்குது. சரிங்களா, பாருங்கள், அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, இங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரை மாற்றி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்ரு இதெல்லாமே இருக்குது. உள்ளே 2 ரூம் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக இருக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை தனித்தனி ரூமாக வேணுனாலும் எடுத்துக்கலாங்க. அப்படி அந்த சைடு போகலாம். இங்கேருந்து பார்க்கும்போது பக்காவான ஒரு வியூங்க. காலையில் சன்ரைஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கொடைக்கானலோட பியூட்டி, அந்த கொடைக்கானல் எப்படி இருக்குன்றத அழகாக பாருங்கள். சிறப்பாக இருக்குங்க. இந்த டாப் ஆங்கிளில் கொடைக்கானலோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே டெரஸ் இருக்குது. டெரஸில் போய் பார்க்கும்போது இன்னும் பக்காவாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸையும் பாருங்கள். இங்கேயும் கெஸ்ட் இருக்காங்க, ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சரிங்களா, இங்கேயும் ஒரு சூப்பரான ஹாலு, அப்படியே 3 பெட்ரூமுங்க. சரிங்களா, 1 2 3. இது நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்கன்னா அப்பயே சொல்லிட்டேன், ப்ரைஸாக 4500. சீசனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு கேட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, 3 ரூமு, பக்காவான ரூமு. எல்லாத்துலேயுமே கெஸ்ட் இருக்காங்க, அதனால் விட்டுறலாம். அப்படியே மெதுவாக வெளியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பியூட்டிஃபுல்லான அந்த வியூங்க. பக்கா கொடைக்கானலில் அப்படியே சீனிக்கான வியூ இங்கேருந்து பார்க்கலாங்க. பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா செம்பகனூர். அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கொடைக்கானலோட டவுனு. சரிங்களா, அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கல். அந்த சைடு நிறைய காட்டேஜஸ் இருக்குங்க. சரிங்களா, பட் டவுனுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு சூப்பரான பில்டிங்கு, நல்ல ஹைட்டான பில்டிங்கு, பக்காவாக இருக்குது. அப்படியே மேலே போய் காட்டுறேன். மேலேயும் ஒரு ரூம் இருக்குது. சரிங்களா, அந்த ரூமே பார்த்தீங்கன்னா 1500 தான். அங்கேயும் இருக்குது, பட் அங்கேயும் கெஸ்ட்டு தங்கியிருக்காங்க. பட் மேலே போய் வியூ இருக்குது பார்த்தீங்களா, பக்கா பாருங்கள், சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஆப்பிள் வேலியாக தாங்க. சரிங்களா, இந்த மாஸ்க்கு தான் உங்களுக்கு பெரிய லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். சூப்பரான இடம். இங்கே இருக்கக்கூடிய ரூமே கொடுக்குறாங்க. இந்த ரூமே 1500 தான் ஸ்டார்டிங் சொல்கிறாங்க. அந்த ப்ரைஸ் மட்டும் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. சரிங்களா, இந்த ரூமில் இப்போ கெஸ்ட் இருக்காங்க, நம்மளால் உள்ளே போக முடியாது. சரிங்களா, அப்படியே மேலே போகலாம். டெரஸ்லேருந்து வியூ பக்காவாக இருக்கும். வாங்க, ஒரு டவுனுக்குள்ளே ஒரு பட்ஜெட்டாக ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டே வரணும்னா இந்த ஹோம் ஸ்டே பக்காவான ஹோம் ஸ்டே. சரிங்களா, அப்படியே வாங்குவேன். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் பஸ் ஸ்டாண்டு. சரிங்களா, பஸ் ஸ்டாண்டு அங்கே தான் இருக்குது. நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வழியிலேயே அப்படியே அங்கேருந்து இறங்கி நடந்து வரலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் காரில் வந்தாலுமே கார் வர்றதுக்கு கீழே பாதை இருக்குது, அது வழியே வரலாம். பாருங்கள் கொடைக்கானலோட பியூட்டியை, சூப்பருங்க. அவ்வா அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கொடைக்கானல் அப்படியே மலையில் அப்படியே சின்ன சின்ன வீடுங்க, அப்படியே தீப்பெட்டி கட்டடம் மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பரான 360 வியூ கிடைக்குங்க. நமக்கு அழகாக இருக்குங்க. சரிங்களா, ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா, இங்கேருந்து நீங்கள் கொடைக்கானல் முழுசாகவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு
ரொம்ப நீட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது சரிங்களா. இதோட நைட்டுனா ஒரு சூப்பரான வியூ இருந்துச்சு, அந்த ஜுவல்லரி பாக்ஸ் வியூ, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சன்ரைஸ் வியூ, காலையில் மார்னிங் எடுத்த அந்த சன்ரைஸ் வியூ இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம் ஹோம் ஸ்டேவோட இந்த டாப் பில்டிங்கில் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த கொடைக்கானலோட ஜுவல்லரி பாக்ஸ் அவ்வளோ அற்புதமாக தெரியுங்க. என் பின்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்த டாப்புக்கு வந்து கண்டிப்பாக நைட்டு இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வியூவை பார்க்காம இருந்துடாதீங்க. நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள். அப்பா 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 செம்ம அழகாக இருக்குங்க பாருங்கள். அப்படியே ஜூம் போய் பார்க்கலாம் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க சரிங்களா. மார்னிங் சன்ரைஸ் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரூம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, டவுனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் எல்லாமே. ஸோ ஃபேமிலிக்கும் கப்புள்ஸுக்கும் சூப்பரான ஒரு இடம் தான் சொல்லணும். ஸோ ப்ரைஸ் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. அப்பப்போ இந்த ப்ரைஸ் ஏறி இறங்குங்க, அதனால் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேவை நமக்கு அரேஞ்ச் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா லாக் மை ஹாலிடேஸ். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் கொடைக்கானல் வர்றீங்கனாலையும் லாக் மை ஹாலிடேஸ் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரினா சூப்பரான ஸ்டேவை அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாங்க. சரிங்க கைஸ், வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ்.